தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு 4 நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா நெல்லையில் இன்று பரப்புரை மேற்கொள்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜ், ஜெயலலிதா பங்கேற்கும் தேர்தல் பொதுக்கூட்டம் எப்போ நடக்கப் போகுது? எந்தெந்த தொகுதி வேட்பாளர்கள் ஆதரிச்சு இன்னைக்கு அவங்க வாக்கு சேகரிக்கிறாங்க? இன்று திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஆதரித்து முதல்வர் ஜெயலலிதா இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இது திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டை, அதாவது நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரே உள்ள பெல்பின்ஸ் மைதானத்தில் இந்த பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று மதியம் 3 மணிக்கு அவர் திருநெல்வேலிக்கு தனி விமானம் மூலமாக வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னாக திட்டமிடப்பட்டு அதற்கான பாதுகாப்பு அதே போல வாகனங்கள் வருவதற்கான ஏற்பாடுகள், வசதிகள், பொதுமக்கள் அமர்வதற்கான இருக்கைகள் என அனைத்துமே கடந்த 2-3 நாட்களாகவே தயார் செய்யப்பட்டு வருகிறது. பிரியா, இந்த பரப்புரை கூட்டத்திற்கு வரும் தொண்டர்களுக்கான என்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கு தற்போது? திவ்யா, இங்கு உள்ளே வரக்கூடியவர்களுக்கு, அதாவது மதியம் 3 மணி என்பதால் அதற்கான இருக்கைகளும் பார்த்தால் 1 லட்சம் பேர் வரைக்கும் அமரக்கூடிய இருக்கைகள் இங்கு தயார் செய்யப்பட்டுள்ளன. அவர்கள் அமர்வதற்கேற்ப அதே போல அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, அவர்களுக்கான அதாவது அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதே போல மருத்துவ வசதிகள், ஏதேனும் மருத்துவ உதவி தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவ வசதிக்காக மருத்துவ ஆம்புலன்ஸ் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனவே மருத்துவ வசதிகள், குடிநீர் வசதிகள் போல அதே போல கழிப்பிட வசதிகளும் அதற்கான அதாவது தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாது இன்று முக்கியமாக எதிர்பார்க்கப்படுவது என்னவென்றால் இந்த மக்களுக்கான ஏற்பாடுகள், அதுபோல ஏற்கனவே இங்குள்ள இந்த தென் மாவட்டங்களுக்கான அறிவிப்புகள், மீண்டும் ஒரு அறிவிப்புகள் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது மிக முக்கிய திட்டங்கள் இங்கு உள்ளது, அந்த திட்டங்களுக்கான அறிவிப்புகள் இங்கு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இன்றைய நாள் இந்த பொதுக்கூட்டத்தில் இன்றோடு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தோடு அவர்களோட பிரச்சார பொதுக்கூட்டம் என்று முடிவடைவதாக கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பொதுக்கூட்டம் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மற்ற கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் இன்று அதிமுகவில் தமிழக முதல்வர் தலைமை முன்னிலையில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இங்குள்ள முக்கிய பிரமுகர்கள், திமுகவை சார்ந்த மற்ற கட்சிகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இங்கு இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கட்சியினர் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திவ்யா, தென் மாவட்ட மக்களுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தென் மாவட்ட மக்கள் இவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன தற்போதைய சூழல்? கண்டிப்பாக இங்கே, அதாவது தமிழகத்திலேயே முதலாக இருக்கக்கூடிய குடிநீர் திட்டம், அதாவது நதிநீர் இணைப்பு திட்டம் என்பது நெல்லை மாவட்டத்தில் தான் அது திட்டமிடப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட அந்த திட்டமானது தற்பொழுது 4 கட்டமாக பிரிவுகளான அந்த திட்டமானது முதல் 2 கட்டம் முடிந்து 3ஆம் மற்றும் 4ஆம் கட்டம் செயல்படாமலே இருக்கிறது. அந்த திட்டத்திற்கான ஒரு அறிவிப்பு இதில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த திட்டங்கள் மூலமாக நெல்லை மட்டுமல்லாது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நீராதாரமும் பாதுகாப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக மக்கள் நம்பப்படுகிறது. எனவே அந்த திட்டத்திற்கான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதே போல இங்கு இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் தற்பொழுது முதலாவது அணு உலை செயல்பட்டு இருக்கிறது. அந்த அணு உலைக்கு எதிரான ஒரு போராட்டம் பல்வேறு கட்ட தரப்பில் நடந்தது. எனவே அதற்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்பது இன்று இவர்கள் முன்னிலை அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது அணு உலை வேணுமா வேண்டாமா, அல்லது இரண்டாவது அணு உலை செயல்படுவதற்கான காலகட்டம் எப்பொழுது என்பது குறித்த தகவல்களோ அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் என 3 மாவட்டங்களிலும் பிரதான பிரச்சனைகள் என்று சொல்லப்படுவது என்பது குடிநீர் திட்டங்கள் தான். இந்த குடிநீர் திட்டங்களுக்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் அறிக்கையில் தடுப்பணைகள் கட்டுவதாக அறிவித்திருந்தனர், அதாவது தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதே போல இங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிகமான தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது குறித்த அறிவிப்புகள் இருந்தால் இந்த நெல்லை மட்டுமல்லாது நெல்லையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த தாமிரபரணி நீரானது 5 மாவட்டங்களுக்கு நீராதாரமாக இருக்கிறது. எனவே அனைத்திற்கும் அது முழுமையாக சென்றடைவதற்கான திட்டங்கள் இதில் வகுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த பாளையங்கோட்டையில் உள்ள இந்த குலவணிகபுரம் ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்படுவதற்கான அறிவிப்புகள் இதில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் அது அந்த அறிவிப்பு பிறகு தற்பொழுது வரை அந்த அறிவிப்பு செயல்படாமலே இருக்கிறது. எனவே திட்டம் குறித்த ஒரு அறிவிப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஏற்கனவே 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் இந்த திட்டத்தில் அறிவிக்கப்பட்டால், இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் நீண்ட காலமாக தேங்கி இருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் முழுமையாக முடிவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. முழுமையாக நீராதாரத்தை நம்பியே பல்வேறு விஷயங்கள் செய்யப்படுகிறது. குறிப்பாக விவசாயம் இருக்கிறது. சுமார் நெல்லை, தூத்துக்குடி மட்டுமே சுமார் 86,407 ஏக்கர் விவசாயம் செய்யப்படுகிறது. கார் சாகுபடி, பிசான் சாகுபடி என்ற 2 சாகுபடி இருந்தாலும் அனைத்திற்குமே தண்ணி திறப்பது என்பது தமிழக முதல்வரின் கையில் தான் இருக்கிறது. எனவே இந்த அணைகளின் நீர் ஆதாரத்தை பெருக்கவும், அணைகளை தூர்வாருவதற்கான கோரிக்கைகளும் தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. எனவே விவசாயிகள் தரப்பில் இன்று அவர்களுக்கான ஒரு அறிவிப்பு, நல்ல ஒரு அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அணைகள் தூர்வாரப்பட்டு சிறு குறு தடுப்பணைகள் கட்டப்பட்டு
திறக்கப்பட்டால் விவசாயம் என்பது முழுமையாக செய்ய முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். 2 சாகுபடிகளும் முழுமையாக 90,000 ஏக்கர் நேரடியாகவும் மறைமுகமாக லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களும் பாசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே நீராதாரம் சார்ந்த அறிவிப்புகளும் குடிநீர் திட்டங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கப்படுகிறது. ஏனென்றால் நெல்லையை பொறுத்தவரைக்கும் தாமிரபரணி நீர் குடிநீர் ஆதாரமாக இருந்தாலும் விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதிகளில் இன்னும் குடிநீர் பிரச்சனை என்பது இருந்து கொண்டு வருகிறது. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் கோவில்பட்டியில் 15 நாட்கள் ஒரு முறை தான் தண்ணீர் வருகிறது. இதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் கூட ஏற்கனவே 4வது கூட்டு குடிநீர் திட்டம் போடப்பட்டது. அந்த திட்டமும் தற்பொழுது நிலுவையில் இருக்கிறது. எனவே இந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டால் தூத்துக்குடி மாவட்டத்திலும் குடிநீர் பற்றாக்குறை என்பது இல்லாமல் போகும். அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பொய்கை அணை என்பது தூர் வரப்படாமல் இருந்தது. அதே போல மற்ற அணைகளுமே குறிப்பிடத்தக்க அந்த 6 அணைக்கட்டுகளுமே தூர் வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் விவசாய தரப்பில் இருக்கிறது. எனவே அது குறித்த அறிவிப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உள்ள விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். எனவே அது மட்டுமல்லாது அங்கு அரசு ரப்பர் கழகம் இருக்கிறது. எனவே அது சார்ந்த ரப்பர் ஆராய்ச்சி கூட அங்கு அமைய வேண்டும் என்பது நீண்ட நாள் எதிர்பார்ப்பாகிறது. எனவே அது குறித்த அறிவிப்பு தென்மண்டலத்துக்கு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. திவ்யா.